அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலராக விளங்கும் புனித ஜான் மரி வியானியினுடைய திருநாளை கொண்டாடுகின்ற இவ்வேளையிலே சேலம் மறைமாவட்டத்தின் தலைமை குருவாகவும் குருக்கள், துறவியர், பொதுநிலையினராகிய அனைவருக்கும் அன்பு தந்தையாகவும் இருந்து ஆயர் பொறுப்பை ஏற்கவிருக்கின்ற இந்த நாள் மிகவும் பொருத்தமான நாள் என நான் கருதுகிறேன். அனைவரும் நிறைவாழ்வு பெறவே என்கிற விருது வாக்கோடு மேனாளாயர் சிங்கராயர் கடந்த 19 ஆண்டுகளாக இந்த மறைமாவட்டத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வந்திருக்கின்றார். அவருடைய அடியொற்றி தேர்வு நிலை ஆயர் அருள் செல்வராயர் இந்த மறைமாவட்டத்தினுடைய பொறுப்பை ஏற்று அதனை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல இருக்கின்றார். அதாவது இன்னும் 10 ஆண்டுகளில் சேலம் மறைமாவட்டம் 1 நூற்றாண்டை கடக்கவிருக்கின்றது. எனவே 2ஆம் நூற்றாண்டிலே காலெடுத்து வைக்கின்ற இந்த வேளையிலே இந்த மறைமாவட்ட மக்களையெல்லாம் கூட்டிச் சேர்த்து அவர்களை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற அந்த பொறுப்பினை ஏற்கின்ற முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வேளையிலே தேர்வு நிலை ஆயர் ராயப்பன் அவர்களை நாம் பாராட்டி வாழ்த்துவதோடு அவருக்காக இந்த திரு நிகழ்ச்சியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அவருக்கு செவி சாய்க்க இதுதான் அவருடைய விருது வாக்கு. விருது வாக்கு என்பது அவரது பணியின் திசையை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. எனவே வருகின்ற காலங்களில் அவர் எப்படிப்பட்ட பணியை செய்யவிருக்கிறார் என்பதற்கு கட்டியம் கூறுகின்ற வகையிலே இந்த விருது வாக்கு அமைகிறது என்று சொல்லலாம். அவருக்கு செவி சாய்க்க ஆண்டவர் இயேசு தம்முடைய பாடுகள், துன்பங்கள், இறப்பை பற்றி தம்முடைய சீடர்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். தான் அரசியல் மெசியா அல்ல, மாறாக துன்புறு மெசியா, துன்பத்தின் வழியாகத்தான் இந்த உலகை மீட்டெடுக்க வந்தேன் என்பதை திரும்ப திரும்ப தம்முடைய சீடர்களுக்கு அவர் எடுத்து கூறியும் சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு ஒரு அரசியல் மெசியா என்கிற எண்ணம்தான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவர் தமக்கு நெருக்கமான 3 சீடர்களை தாபோர் மலைக்கு அழைத்து செல்கிறார். அங்கே தோற்றம் மாறும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆண்டவர் தம்முடைய மாட்சியிலே, உயிர்ப்பின் மாட்சியிலே தோன்றுகிறார் என்று சொல்லலாம். அந்த வேளையில் மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி, இறுதி பயணத்தை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பேச்சானது ஆண்டவர் இயேசுவினுடைய கருத்தை, ஏற்கனவே தம்முடைய சீடர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டிருந்த கருத்தை உறுதி செய்வதாக இருக்கிறது. துன்பத்தின் வழியாகத்தான்
பாடுகள் வழியாகத்தான் மீட்படைய முடியும் என்கிற அந்த செய்தி வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கின்றது, இவரே என் மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள். இவரே என் மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள் என்கிற குரல் ஒலிக்கிறது. இந்த கூற்றைத்தான் நம்முடைய புதிய ஆயர் சுருக்கி அவருக்கு செவிசாய்க்க என்கிற விருது வாக்காக தம்முடைய இலட்சணையை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த இலட்சணையில் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு தோற்றமாறுகின்ற காட்சிதான் மைய இடத்தை பிடித்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. 6ஆம் அதிகாரம், குறிப்பாக 4வது வசனம், இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். நம்முடைய பாடகர் குழுவினர் அழகாக அந்த வாக்கியத்தை எபிரேய மொழியிலே சேர்ந்து பாடினார்கள். இஸ்ரவேலே செவிகொடு, அந்த ஒரே ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. ஒவ்வொரு யூத குழந்தையும் முதல் கற்றுக்கொள்ளும் ஜெபம் இந்த ஜெபம்தான். எல்லா இஸ்ராயேல் மக்களும் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுகின்ற நம்பிக்கை அறிக்கை இதுதான். இஸ்ராயேல் மக்கள் ஒவ்வொரு நாளும் 2 முறை இதை ஜெபித்ததாக நாம் வரலாற்றிலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தொடர் ஷெமா இஸ்ராயேல், இஸ்ராயேலே செவிகொடு. ஷெமா என்கிற எபிரேய சொல்லுக்கு 3 விதமான பொருள் கொடுக்கின்றார்கள். சாதாரணமாக கேட்பது, அடுத்து உற்று கேட்பது, டு லிசன், மூன்றாவதாக கேட்டதை செயல்படுத்துவது அல்லது கீழ்ப்படிவது என்கிற 3 பொருள் அதற்கு அந்த சொல்லுக்கு இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இறை வார்த்தையை கேட்டு அதில் பொதிந்து கிடக்கும் இறை திருவுளத்தை தெளிந்து தேர்ந்து அதன்படி நடப்பதே அந்த சொல்லுக்கு பொருள். ஆயரின் முப்பெரும் பணிகளுள் முதலாவது இறை வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து விளக்குவதாகும். ஆனால் இறை வார்த்தையை பிறருக்கு அறிவிப்பதற்கு முன்னால் அவர் அதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதை நாம் அனைவரும் நினைவு கூறுதல் நல்லது. இணைச்சட்டம் 17ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை உள்ள பகுதி அரசனுக்காக விதிமுறைகள் என்கிற ஒரு பகுதி. இதை ஆயர்களுக்கு அப்படியே ஏற்றிச் சொல்லலாம் என நான் நினைக்கின்றேன். குறிப்பாக 18, 19 வசனங்கள். அவன், அதாவது அரசன், தன் அரசு கட்டிலில் அமர்ந்தபின் லேவியராகிய குருக்கள் பொறுப்பில் உள்ள இணைச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஓர் ஏட்டில் எழுதி கொள்ளட்டும், அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும், அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும். அதை தன்னோடு வைத்துக் கொள்ளட்டும், அதை நாள்தோறும் அவன் வாழ்நாள் முழுவதும் வாசிக்கட்டும் என்கிற அருமையான செய்தி அந்த இணைச்சட்டம் 17ஆம் அதிகாரத்திலே பொறிக்கப்பட்டு இருக்கிறது. ஆயர் இறை வார்த்தைக்கு தொடர்ந்து செவிமடுக்க வேண்டும், இது அவருடைய கடமை. ஆயர் என்பவர் இறை வார்த்தைக்கு தலைவர் அல்ல, இறை வார்த்தையின் பணியாளர், இறை வார்த்தையின் தலைமை பணியாளர் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதனால்தான் தேர்வு நிலை ஆயரின் தலை மீது நற்செய்திகளின் நூல் விரித்து வைக்கப்படும். திருநிலைப்பாட்டு மன்றாட்டு முடியும் வரை அது அப்படியே அவர் தலை மீது இருக்கும். அதனுடைய பொருள் என்ன? இறை வார்த்தைக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வின் அடையாளம் என்பதுதான் அதிலிருந்து பெறப்படுகின்ற பொருள்.
இதன் பின்னரே அவருக்கு அந்த நூல், நற்செய்திகளின் நூல் வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கும் பொழுது தலைமை ஆயர், திருநிலைப்படுத்தும் தலைமை ஆயர் கூறுகின்ற செய்தி என்னவென்றால், நற்செய்திகளின் நூலை பெற்றுக்கொள்ளும், இறை வார்த்தையை மிகுந்த பொறுமையுடனும் ஞானத்துடனும் போதிப்பீராக எனும் கட்டளை அவருக்கு கொடுக்கின்றார். எனவே என்று ஆயர்கள் விவிலியத்தை தங்கள் கையில் எடுக்கின்றார்களோ, எடுத்து படிக்கின்றார்களோ, படிப்பதை தியானிக்கின்றார்களோ, தியானிப்பதை நம்புகின்றார்களோ, நம்புவதை வாழ்ந்து காட்டுகின்றார்களோ, வாழ்ந்து காட்டுவதை பிறருக்கு போதிக்கின்றார்களோ, அப்பொழுதுதான் அவர்களது போதனை மக்கள் செவியில் விழும். மக்களும் அவர்களுடைய போதனைக்கு செவி சாய்க்க தயாராக இருப்பார்கள் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். புனித பாப்பு 6ஆம் பால் அன்றே சொன்னார், இன்றைய மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், போதகர்களுக்கு செவிசாய்க்க விரும்புவதில்லை, மாறாக சாட்சிகளுக்கே செவிசாய்க்க விரும்புகிறார்கள் என்கிற அருமையான கருத்தை சொல்லி இருக்கிறார். இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்ட வாழ்வுதான் ஆற்றல் வாய்ந்த போதனையாகும். ஆயர் ராயப்பன் அருமையாக மறையுரை ஆற்றுவார் என்று அவருடைய மாணவர்கள் அடிக்கடி சொல்ல கேட்டு இருக்கின்றேன். அதற்கு காரணம் என்ன? இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்ட அவரது வாழ்வாகத்தான் இருக்க முடியும். நான் இறை வார்த்தையை அன்பு செய்தேன், ஆனால் திரு அவை சட்டத்தை மணந்து கொண்டேன் என்று அவரே பலரிடம், குறிப்பாக தம்முடைய வகுப்புகளிலே சொல்லியிருக்கின்றார். இத்தகைய திருமணம் சட்டப்படி செல்லாது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அதற்கு பரிகாரம் தேடுகின்ற வகையில் மக்கள் இறை வார்த்தையை கேட்கும் சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக தமது சொந்த குரலில் முழு விவிலியத்தையும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசித்து பதிவு செய்திருக்கிறார். அதற்கு செவிமடுப்போம், அவற்றின்படி வாழ தலைப்படுவோம். கடவுளின் குரல் பல வழிகளில் நம்முடைய காதுகளை வந்தடைகிறது என்று சொல்லலாம். இன்றைய 2வது வாசகம் திருவெளிப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. குறிப்பாக 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் அருமையாக சொல்லுகிறது, இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களோடும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்ற அருமையான வசனம். இறை வார்த்தை வழியாக கடவுளின் குரலொலியை நாம் கேட்கலாம். அடுத்து, சமுதாயத்தில் அரங்கேறும் அவலங்களில், அடித்தட்டு மக்கள் எழுப்பும் ஓலங்களில் கடவுளின் குரல் ஒலிக்கிறது. இயேசு சபை துறவி ஸ்டான் சுவாமி அநீதிகளை எதிர்த்து உரிமை குரல் கொடுத்தார். அப்பாவி மக்களின் நலன்களுக்காக போர்க்கொடி உயர்த்தினார். அதற்காக அவர் கொடுத்த விலை என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். காலத்தின் அறிகுறிகளை கண்டறிதல் என்று ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே அடிக்கடி கூறுகின்றார். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்று ஒட்டுமொத்த உலகையும் புரட்டி போட்டுவிட்டது. எங்கும் பேரச்சம், எதையும் எல்லாவற்றிலும் உறுதியற்ற தன்மை. கொரோனாவுக்கு பின் வரும் காலத்தில் நமது பணி எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி சிந்தித்து திட்டமிட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் அழைப்பு இது என்றுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, அருள் பணியாளர்களை கனிவோடு சந்தித்து அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு கரிசனையோடு ஒரு ஆயர் செவிமடுக்க வேண்டும். மேலும் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகளை கேட்டறிதல் வேண்டும். நம்மாழ்வு வார இதழுக்கு ஆயர் ராயப்பன் அளித்த பேட்டியின் இறுதியில், நான் திறந்த மனதுடனும்
செவிகளுடனும் முன்வருகிறேன் அவருக்கு செவி சாய்க்க. உண்மையாகவே கடவுளுக்கு செவி சாய்க்கிறவர்கள் துன்பத்திலும் தேவையிலும் வாழும் மக்களின் கூக்குரலுக்கு செவி சாய்க்கின்றார்கள் என்று ஆயர் ராயப்பன் அருமையாக கூறியிருக்கிறார். ஆனால் குருக்கள் மக்களுடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் நிறைவேற்றுவது என்பது இயலாத ஒன்று. இதனால் பல எதிர்ப்புகளை, சிலுவைகளை ஆயர் சந்திக்க நேரிடும். இத்தகைய நேரங்களில் ஆயர் அவர்களே, உங்கள் கழுத்தில் தொங்கும் சிலுவையை உற்று நோக்குங்கள். இயேசு சிலுவையை ஏற்க தயாரான நிலையில்தான் இறை தந்தை அவரை தம்முடைய மகன் என்று அடையாளப்படுத்துகின்றார். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள் என்று கூறினார். சிலுவைதான் ஆயர் பணியின் உரைகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இறுதியாக ஆயரின் லட்சணையில் இடம்பெறுவது அன்னை மரியாவின் உருவம். ஆயர் ராயப்பன் அன்னை மரியா மீது அளவற்ற பக்தி கொண்டவர் என்பதை நான் அறிவேன். மரியா இறை வார்த்தைக்கு செவி சாய்த்தார். அதை உள்ளத்திலுறுத்தி சிந்தித்து வந்தார். மீண்டும் மீண்டும் அந்த இறை வார்த்தையை அசை போட்டு பார்த்தார். இறுதியில் தம்முடைய சக்தியெல்லாம் திரட்டி, நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறினார். அந்த நேரமே இறைமகன் இயேசுவுக்கு அவர் தாயானார். அன்னை மரியா இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல, நம் அனைவருக்கும், கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளும் நம் அனைவருக்கும் அவர் தாய் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது ஒரே இரத்தத்தை பகிர்ந்து கொள்வதால் ஏற்படுகின்ற ஒரு உறவு அன்று, மாறாக இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதால் உண்டாகும் புதுவகை உறவு. எனக்கு தாய் யார்? எனக்கு சகோதர சகோதரிகள் யார்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே எனக்கு தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள். அப்படியானால் திருச்சபைக்குள் பிளவுகள் ஏன்? சாதி அடிப்படையில் வேற்றுமைகள் ஏன்? பவுலடியார் கலாத்தியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அழகாக சொல்லுகின்றார், இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, ஆணென்றும் பெண்ணென்றும் வேறுபாடு இல்லை, கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நீங்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார். இதுதான் சமத்துவ சகோதரத்துவ சமுதாயம், இறையாட்சி சமுதாயம். இத்தகைய சமுதாயம்தான் திருச்சபையாக, உண்மையான திருச்சபையாக இருக்க முடியும். இத்தகைய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தான் நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக ஆயர் அழைக்கப்படுகின்றார். எனவே சாதி வேறுபாடுகளை களைந்த சமத்துவ சகோதரத்துவ சமுதாயமாக சேலம் மறைய மாவட்டம் திகழட்டும். அதற்கு ஆயர் ராயப்பன் தலைமை தாங்கட்டும். நாம் எல்லாரும் அவருக்கு தோள் கொடுப்போம், துணை நிற்போம், அவருக்காக ஜெபிப்போம். ஆமென். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Wish you all the best and God bless you.